இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித பெர்க்மான் சருளப்பருடைய அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒரு முறை உங்களோடு இணைந்து நம் பாதுகாவலரின் ஒளியில் நமது பங்கு பெருவிழாவின் மகிழ்வில் கலந்து கொள்வதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டு திருவிழாவில் வந்து உங்களோடு திருவிழா மகிழ்வில் கலந்து கொண்டு இறை வார்த்தையை பகிர்ந்து தந்த நினைவுகள் ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டு திருவிழாவில் அன்பு தந்தை அருட்தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்கள் அழைத்த போது நானும் மகிழ்வோடு வந்திருக்கிறேன். எனவே அன்போடு அழைத்த உங்கள் பாசத்திற்குரிய பங்கு தந்தைக்கும் ஊர் பொறுப்பாளர்கள், பெரியோர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நமது மகிழ்வை நாம் பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, 2025வது ஆண்டை இயேசு கிறிஸ்து பிறந்த யூபிலி ஆண்டு என்று திருத்தந்தை அவர்கள் அறிவித்தார்கள். இந்த யூபிலி ஆண்டின் மைய பொருளாய் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை திருத்தந்தை அவர்கள் அகில உலக திருச்சபைக்கு தந்தார்கள். 2023-24 2 ஆண்டுகள் தயாரித்து இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற மைய பொருளிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்நோக்கி இருப்பது இறைவனோடு சங்கமிக்கின்ற நிறை வாழ்வு. அந்த வாழ்வைத்தான் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த வாழ்வை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். பிறப்பிலிருந்து இறப்பு வரை, கருவறை தொடங்கி கல்லறை வரை இருக்கிற பயணம் என்று இந்த உலகம் சொல்லும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கல்லறையோடு இந்த பயணம் முடிவடைவதில்லை. காரணம், கல்லறையில் புதைக்கப்பட்ட இயேசு 3ஆம் நாளில் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்ப்பில் நாமும் பங்கு கொள்கிறோம். எனவே மண்ணகத்தில் மண்ணோடு புதைக்கப்படுவதோடு வாழ்வு முடிவதில்லை. நம் வாழ்வின் பயணம் நின்று போவதில்லை. இந்த மண்ணகத்தையும் தாண்டி கல்லறையையும் கடந்து விண்ணகத்தை நோக்கி நமது பயணம் சென்று கொண்டே இருக்கிறது. எனவேதான் நாம் விண்ணக திருப்பயணிகள். மண்ணகத்தில் வாழ்ந்தாலும் நமது இறுதி இலக்கு விண்ணகத்தில் இறைவனோடு சங்கமிப்பது. எனவேதான் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் நமது வேலாயுதபுரம் பங்கு திரு அவையும் பங்கேற்று பயணித்து பலன் பெற வேண்டும் என்று பங்கு தந்தை அவர்கள் விரும்புகிறார்கள். பலன் பெற வேண்டும் என்றால் நாம் பயணிக்க வேண்டும். பயணிக்க வேண்டும் என்றால் நம் பாதைகள் சரியாக நமக்கு தெரிய வேண்டும். நம் பாதைகள் என்ன? எப்படி நமது வேலாயுதபுரம் மண்ணிற்கென்று ஒரு பாரம்பரியமான வரலாறு இருக்கிறதோ, வரலாறை தெரிந்தவர்கள் பயணத்தில் முன்னோக்கி நகர்கிறார்களோ, அதே போல நமது கத்தோலிக்க திரு அவையினுடைய வரலாற்று பாதைகளையும் அதன் பின்புலங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மிக நேர்த்தியாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நமது பங்கு திருவிழாவின் 10 நாட்களுக்கான தலைப்புகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் இந்த தலைப்புகளில் தியானிக்கின்ற முதல் பங்கு நமது வேலாயுதபுரம் பங்கு. எனவே உங்கள் அனைவரின் சார்பாக இந்த தலைப்புகளை எல்லாம் நேர்த்தியாக எடுத்த நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவரை பாராட்டுவது மட்டுமல்ல, உங்கள் சார்பாக பாராட்டுகிறேன், என் சார்பாக நான் திட்டிக் கொள்கிறேன். நான் ஏன் திட்டுறேன்? வழக்கமா வைக்கிற மாதிரி பிரசங்கத்துக்கு தலைப்பு கொடுத்தா வழக்கமா என்ன செஞ்சிடலாம், பிரசங்கம் வச்சிடலாம். இது நாங்க 15-20 வருஷத்துக்கு முன்னாடி செமினேரியில படிச்ச பாடங்கள். 15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பாடங்களை எல்லாம் திரும்ப தூசி தட்டி திரும்ப படிச்சு உங்களுக்கு என்ன செய்யணும்,
சொல்லணும். இப்பதான் நான் சேர்ந்த மரத்தில் 5 ஆண்டுகள் இருந்துவிட்டு கருத்தப்பிள்ளையூர் என்கிற பங்கிற்கு ஜூன் மாதம் தான் போயிருக்கிறேன். எல்லாத்தையும் பெட்டி கட்டி கொண்டு போயிட்டேன் புத்தகத்தெல்லாம். அங்க போன பிறகு உங்களுடைய பங்கு தந்தை திருவிழாவிற்கு அழைத்தார். அப்ப தம்பி புது பங்குக்கு போறேன், அங்க உள்ள நிகழ்வுகள் ஒன்றும் தெரியலையே, அண்ணன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க திருநாளுக்கு வந்துடணும். சரி, தம்பியினுடைய அன்பு பாசத்திற்கு மறுப்பு இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லியாச்சு. பிறகு திருவிழா தலைப்புகளை சொல்றார். இந்த தலைப்புகளை மக்களுக்கு சரியான முறையில் சொல்ல வேண்டும் என்றால் நான் கட்டி வைத்த பெட்டிகளை எல்லாம் மீண்டும் என்ன செய்யணும், அவிழ்க்கணும். எந்த பெட்டியில எந்தெந்த புத்தகம் இருக்குது, எந்த புத்தகத்தில் இந்த தலைப்புகள் வருகின்றன அப்படின்னு என்ன செய்யணும், நான் திரும்ப உட்கார்ந்து வீட்டு பாடம் படிக்கணும். படிச்சு தயாரிச்சு எழுதி அதை நான் உள்வாங்கி மீண்டும் என்ன செய்யணும், உங்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே அந்த வகையில் மீண்டும் என்னுடைய கல்லூரி நாட்களை, என்னுடைய குருத்துவ படிப்பின் நாட்களை மீள் பார்வை செய்வதற்கும் திரும்பி பார்ப்பதற்கும் எனது பாதைகளையே நான் மீண்டும் சரி செய்து கொள்வதற்கும் இன்றைய நாள் எனக்கு மிகுந்த உதவியாக இருந்திருக்கிறது. நான் கருமாத்தூரிலே புனித அருளானந்தர் கல்லூரியில் இளங்கலை மெய்யியல் படிக்கிற பொழுது அப்பொழுது ஒரு புனிதரை விரும்பி படித்தேன். புனித குழந்தை தெரசம்மாள். புனித குழந்தை தெரசம்மாள் அவர்களுடைய வாழ்வின் வரலாறை சுய வரலாறாக ஆட்டோபயோகிராபி ஒரு புத்தகம் எழுதினாங்க. A Song of the Soul, ஒரு ஆன்மாவின் வரலாறு. அப்ப நான் இளங்கலை கல்லூரி படிக்கிற பொழுது புனித குழந்தை தெரசம்மாளுடைய வாழ்வின் வரலாறை முழுமையாக படித்து உள்வாங்கி அந்த புத்தகத்தினுடைய சாராம்சத்தை எனது மொழியில் நான் கவிதையாக எழுதினேன். அதன் பிறகு எத்தனையோ புனிதர்களை படித்திருந்தாலும் இன்று நாம் சிந்திக்கின்ற புனித அகுஸ்தினாரை மீண்டும் படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் அவர் எழுதிய அவருடைய சுயசரிதையின் பக்கங்களில் நாம் அவரோடு இணைந்து பயணிப்பதற்கும் இந்த நாள் எனக்கு மிகுந்த உறுதுணையாக இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, புனித அகுஸ்தினாரை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஒரு ஊர்ல ஒரு திருடன் பல இடங்கள்ல கன்னமிட்டு திருடி அவனுடைய வாழ்வை அவன் கடத்துகிறான். ஒரு நாள் ஒவ்வொரு வீட்டிலையா திருடுறதை விட அரசனுடைய வீட்டிலேயே திருடி மொத்தமா செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி அரசனுடைய வீட்டுக்கு திருட போறான். திருட போனா அங்கே அரசரும் மந்திரியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் திருடிட்டு வெளியில கிளம்பக்கூடிய நேரத்துல அரசனும் மந்திரியும் பேசுறத இந்த திருடன் கவனிக்கிறான். அரசன் மந்திரிட்ட சொல்றார், மந்திரியாரே, என்னுடைய மனதில் மிகுந்த கவலையாக இருக்கிறது. ஏன் அரசே, உங்களுக்கு என்ன கவலை? இந்த நாட்டுக்கு ராஜா, உங்களுக்கு என்ன கவலை? நான் ராஜா தான், ஆனா எனக்கு பின்பாக இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை. அதான் உங்களுடைய மகள் இருக்கிறாள், அவள் ஆழ்வாள், மகள் ஆட்சி செய்வாள். ஆனா மகளோடு இணைந்து இருப்பதற்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நான் உருவாக்கணும். ஒரு நல்ல கணவனை என்னுடைய மகளுக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். யாரை நான் எடுப்பது? அப்ப எனக்கு பின்னாடி இந்த ஆட்சி செய்யணும் அப்படின்னா பந்த வாசகங்களை எல்லாம் விட்டுவிட்டு மக்களை மையமாக வைத்து ஆட்சி செய்யணும். என் மகளையும் நல்லா பார்க்கணும். இவ்வளவு நாள் நான் கட்டி காத்து வந்த இந்த அரசாட்சியை நல்லபடியா கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை நான் எங்க போய் பார்க்கிறது? அப்பந்தான் மந்திரி அரசருக்கு ஒரு ஐடியா சொல்றார். அரசே, நம்ம ஊர் ஆத்தங்கரையில இந்த ஊரு சொத்து சுகமெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு, பந்தவாசங்கள்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு, எந்தவித தீய பழக்கங்களுக்கும் உட்படாம சன்னியாசிகள் என்ன செய்யறாங்க, தவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் அந்த சன்னியாசியில யாரையாவது ஒருத்தரை உங்களுடைய மகளுக்கு திருமணம் முடிச்சு வைங்க. அவர்தான் உங்களுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய ராஜாவாக இருக்கலாம் என்று சொல்கிறார். ராஜாவுக்கும் இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி வாங்க அப்படின்னு அடுத்த நாள் அந்த ஆத்தங்கரைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த திருட நினைக்கிறான், இப்போதைக்கு இந்த அரண்மனையில இருந்து நாம திருடிட்டு போனோம்னா நம்ம கையில எவ்வளவு இருக்குதோ இது மட்டும்தான் என்ன செய்யும், நம்ம கூட வரும். ஆனா அரசனுடைய மகளையே நாம கல்யாணம் முடிச்சுட்டா இந்த அரண்மனை மட்டுமல்ல, இந்த நாடே நமக்கு கிடைத்து விடும் என்கிற ஆசை,
பேராசையாக மாறுகிறது. ஆசை யாரதான் விட்டுச்சு? அவனையும் விடல. அப்ப இவன் என்ன பண்ணா, அரசன் ஆத்தங்கரைக்கு போறதுக்கு முன்னாடி நாமளும் ஒரு மார்வேஷம் போட்டு சன்னியாசி மாதிரி முனிவர் மாதிரி அந்த ஆத்தங்கரையில போய் உட்கார்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சான். போய் உட்கார்ந்துட்டான். அரசனும் மந்திரியும் போறாங்க. அவர்கள் போகிற பொழுது அரசன் மந்திரி என்கிற நிலையில அவங்க போகல. ஏன்னா அப்படி போய் கேட்டா பயந்துருவாங்க. சாதாரண மாற்று உருவுல போய் ஒவ்வொரு முனிவர்த்தியா கேட்கிறாங்க. ஐயா, எனக்கு ஒரு மக இருக்கா, என் மகளை நீங்க கல்யாணம் முடிச்சுக்கிடுவீங்களா? அவரே எல்லாம் வேண்டான்னு சொல்லி தானே சன்னியாசியா போயிருக்காரு. அவர் எப்படி போய் கல்யாணம் முடிப்பாரு? எந்த சன்னியாசி என்ன செய்யல, ஒத்துக்கிடல. கடைசியா ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அதான் யாரு? திருடன். முத நாள் ராத்திரி ராஜா வீட்டுக்கு திருட வந்தவன் என்ன செஞ்சிருக்கான்? உட்கார்ந்துருக்கிறான். அவர்கிட்ட போய் ராஜா போய் கேட்டார், என் மகளை நீங்க எப்படியாவது கல்யாணம் முடிச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த சன்னியாசி என்ன செய்யல, ஒத்துக்கிடல. நீங்க தான் கடைசி ஆள். எப்படியாவது நீங்க கல்யாணம் முடிச்சுக்கணும். இவனுக்கு உடனே சரின்னு சொல்லிடணும்னு ஆசை. ஆனா உடனே சொன்னா குட்டு வெளிப்பட்டுரும், மாட்டிக்கிடுவான். அப்போ கொஞ்சம் பிகு பண்ற மாதிரி பிகு பண்ணும் அப்படின்னு சொல்லி, இல்ல 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 நான் என்ன செய்ய முடியாது, கல்யாணம் முடிக்க முடியாது, நான் முற்றும் திறந்த முனிவர் அப்படின்னு என்ன செய்யறான், சொல்லி பார்க்கிறான். உடனே அரசருக்கு வேற வழியே தெரியல. அரசர் என்ன செஞ்சாரு, அந்த திருடனுடைய காலில் என்ன செஞ்சாரு, கைகூப்பி விழுந்துட்டாரு. எப்படியாவது என் மகளை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு. அப்பதான் அந்த திருடன் யோசிச்சு பார்க்கிறான், ஒரு நாட்டுக்கே ராஜா, ஆனா என் காலில் என்ன செஞ்சிருக்கிறாரு, விழுந்திருக்கிறாரு. காரணம் என்ன? நான் போட்டு இருக்கிற இந்த வேஷம். என்ன வேஷம்? முனிவர் மாதிரி நான் போட்டு இருக்கிற வேஷம். வேஷமாக நான் போட்டதற்கே ஒரு நாட்டினுடைய ராஜா என் காலில் விழுந்து கிடக்கிறார் என்றால், நான் உண்மையிலேயே முனிவராக இருந்தால் இந்த உலகமே காலடிக்கு வந்துவிடும். சொத்து சுகம் முக்கியமல்ல அப்படின்னு சொல்லி திருடனாக இருந்தவன் எப்படி மாறிட்டான்? உண்மையான சன்னியாசியா, முனிவரா என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டான். இது ஒரு சின்ன கதை. இதே கதையில அந்த திருடன் கேரக்டர்ல யாரை கொண்டாந்து வச்சிடணும்? என்று நாம் சிந்திக்கின்ற புனித அகுஸ்தினாரை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, வைங்க. அகுஸ்தினார் அவருடைய வாழ்க்கையை மிக ரத்தன சொர்க்கமாக புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கதை. வடக்கு ஆப்பிரிக்காவில் கிபி 354 ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி டக்காஸ்தே அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தவர் தான் அகுஸ்தினார். அவங்க அப்பா பத்ரியாஸ், அவங்க அம்மா மோனிகா. அவங்க அம்மா மோனிகா கிறிஸ்தவர். ஆனா அவங்க அப்பா பத்ரியாஸ் கிறிஸ்தவர் அல்ல, வேற சமயத்தை சார்ந்தவர். அம்மா மகனை எப்படியாவது பக்தியில், ஒழுக்கத்தில், நம்பிக்கையில் வளர்க்கணும் அப்படின்னு மோனிகா ரொம்ப பாடுபடுறாங்க. ஆனா கிறிஸ்தவத்தை அறியாத அகுஸ்தினாருடைய அப்பா பத்ரியாஸ், ஆங்கிலத்தில் பேட்ரிக், அவரு மகனை இந்த உலக செல்வத்துல, உலக மகிழ்ச்சியில வளர்க்க ஆசைப்படுறார். கஷ்டப்பட்டு ஒழுக்கமா கண்டிப்போட நடத்துறது நம்ம பிள்ளைகளுக்கு எங்க பிடிக்கும்? ஜாலியா அவன் மனசு போன போக்கில் விட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லையா? அதனால அவ அப்பா சொன்ன எல்லா உலக சிற்றின்பங்களிலும் என்ன செஞ்சிடான்? அகுஸ்தினார் ஓடி திரிந்து விளையாடி உலகத்தில் மிக மோசமான மனிதன் என்கிற நிலைக்கு போறான். அவனுடைய படிப்பிற்காக அகுஸ்தினார் கார்த்தேஜில் இருக்கிற ஒரு இடத்துல படிக்க போறார். ஆனா என்னன்னு தெரியல, படிப்புல முதல் மாணவனாக, அனைத்தையும் கற்றுக்கொள்கிற முதல் மாணவனாக நிற்கிறார். 16 வயசுலயே உலக சிற்றின்பங்களுக்கு அடிமைப்பட்டு கல்யாணம் முடிச்சாச்சு. ஒரு பையனையும் பெத்து எடுத்தாச்சு. அவங்க அம்மா மோனிகா அகுஸ்தினார் பிறந்ததுல இருந்து அழுது 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 எப்படியாவது என் பிள்ளை என்ன செஞ்சிடணும், கடவுளுடைய பாதைக்கு கொண்டு வந்துடணும்னு அழுது அழுது ஜெபிக்கிறாங்க. ஆனா அகுஸ்தினார் விட்ட பாடில்லை. அவங்க அப்பா காட்டிய வழியிலேயே உலக இன்பங்களில் அவன் மீண்டும் 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 சென்று விழுந்து போகிறான். அப்பந்தான் அவர் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது மணிகேயிசம் என்கிற ஒரு கொள்கைக்கு ஈர்க்கப்படுகிறார். மணிகேயிசம்னா என்ன? இன்றைய நாள்ல நம்முடைய திருவிழாவின் நவநாளை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் ஒளியின் விழா என்று வைத்திருக்கிறார்கள். இன்று நாம் நினைத்து கொண்டாடுகிற அகுஸ்தினாருக்கும் இன்று நாம் வருகை பவனியிலிருந்து நாம் கொண்டாடிய இந்த ஒளியின் விழாவிற்கும் மிகுந்த பொருள் உண்டு. அதை விட நம்முடைய பீடத்துல வைத்திருக்கு பாருங்க, இது என்ன தெரியும்? இந்த திரிக்கு பேரு என்ன தெரியுமா?
பாஸ்கா திரி. இந்த திரியை நம்ம எப்போ ஏத்துவோம்? ஈஸ்டர் அன்னு ஏத்துவோம். ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? ஏத்தி வச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. பங்கு தந்தை ஒளியின் விழாவிற்காக இந்த திரியை ஏற்றி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மற்றொரு பொருளும் இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை சொல்றேன். மணிகேசம் என்பது இந்த உலகத்தில் 2 ஆற்றல்கள் இருக்கின்றன. ஒன்று நன்மையான ஆற்றல், மற்றொன்று தீமையான ஆற்றல். 2 பவர் தான். நன்மையான ஆற்றலுடைய அடையாளமாக ஒளி இருக்கிறது, தீமையான ஆற்றலின் அடையாளமாக இருள் இருக்கிறது. எனவே நன்மைக்கும் தீமைக்கும் இடையே, ஒளிக்கும் இருளுக்கும் இடையே எப்பொழுதும் போட்டி நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் எல்லோரும் இருளில் இருந்து ஒளிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நிலை. ஆனால் ஒளியை விட்டுவிட்டு எல்லோரும் எங்க போறாங்க? இருளுக்கு போறாங்க. காரணம் என்ன? அந்த ஒளியை குறித்த புரிதல் இல்லை. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்துல, யோவான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரத்துல ஒரு அழகான தொடக்க உரை பாடல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் எப்படி இருக்கிறார்? முதல் அதிகாரம் முதல் வசனத்துல யோவான் 1:1 என்ன சொல்கிறது? தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்குதான் கடவுளாக இருந்தது. அப்ப தொடக்கத்துல வாக்கு, அது கடவுளோடு மட்டுமல்ல, அதுவே கடவுளாக இருந்தது. அப்ப அந்த வார்த்தையானவர் என்ன செய்கிறார்? 4வது வசனத்துல, அந்த கடவுளிடம் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வுதான் இந்த மனித குலத்திற்கு எல்லாம் ஒளியாக வந்தது. 5வது வசனம் மணிகேசம் சொல்லுது பாருங்க, நன்மைக்கும் தீமைக்கும், ஒளிக்கும் இருளுக்கும் இடையேயான போராட்டம். யோவான் 1:5 வாசிங்க. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மீது வெற்றி கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் நடந்தாலும் கூட அங்கே தீமை வெற்றி பெறுவது போன்ற ஒரு மாயை இருக்கலாம். அது வெறும் மாயை தான், ஒரு கானல் நீர் தான். ஆனால் உண்மை என்ன? ஒரு நாள் அங்கே நன்மைதான் வெற்றி கொள்ளும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். ஒளியை இருள் ஆட்சி செய்வது போல தோன்றலாம். அதனால்தான் இயேசுவே சொல்லுகிறார், கடைசி தன்னை கைது செய்வதற்காக படை வீரர்கள் வருகிற பொழுது இயேசு என்ன சொல்றாரு? இது இருள் ஆட்சி செய்கிற நேரம். அப்ப இருள் ஆட்சி செய்வது போல தோன்றும், ஆனால் ஒளி வரும். அப்ப 5வது வசனத்துல ஒளி இருளில் என்ன செய்கிறது? வெற்றி கொள்கிறது. ஆனால் இந்த ஒளியை மக்களால் என்ன செய்ய முடியவில்லை? பார்க்க முடியவில்லை, கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? நம்மிடம் இருள் இருக்கிறது. அப்ப அகுஸ்தினாருடைய உள்ளத்தில் இருந்த இருள் அவரை ஆண்டவர் பால் கொண்டு வர முடியவில்லை. அந்த மணிகேசத்துல அவர் மூழ்கி போகிறார். தாய் மோனிகா எப்படியாவது மகனை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று போராடுகிறார். அப்பொழுதுதான் மகன் எங்க போனாலும் கூடவே போறாங்க. ஆனா அவங்க அம்மாவை அகுஸ்தினாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொல்லாம விட்டு ஓடிடுறார். கார்த்தேஜ் என்கிற ஊருக்கு போனார். அப்புறம் அங்க இருந்து ரோமுக்கு போகிறார். மோனிகா ரோமுக்கும் போறாங்க. ரோமில் இருந்து மிலன் என்கிற இடத்திற்கு போகிறார். அங்க போய் அவர் பெரிய பேராசிரியரா மாறிடுறார். ஆனாலும் கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. உலக சிற்றின்பங்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு கொடிய பாவியாக வாழ முடியுமோ அவ்வளவு கொடிய பாவியாக வாழ்ந்தவர்தான் யாரு? அகுஸ்தினார். அகுஸ்தினாருடைய வாழ்க்கையினுடைய முதல் பாதி மிகவும் பாவமான உலக இன்பங்களுக்கும் சிற்றின்ப இன்பங்களுக்கும் காம இச்சைகளுக்கும் உட்பட்ட வாழ்வாகவே இருந்தது. இதிலிருந்து எப்படியாவது மகனை காப்பாத்தி கொண்டாந்துடணும் அப்படின்னு சொல்லி தாய் மோனிகா படாத பாடுபடுகிறார். அப்பொழுதுதான் மிலன் நகருடைய ஆயராக இருந்த ஆயர் அம்ப்ரோஸ் அவர்களை தாய் மோனிகா போய் பார்க்கிறா. போய் பார்த்து பிஷப்ட போய் அழுறா. மோனிகாவை பார்த்த உடனே ஆயர் அம்ப்ரோஸ் கேட்கிறார், ஏம்மா நீ அழுற? என் பையனை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி அகுஸ்தினாரை பத்தி எல்லாத்தையும் சொல்றா. சொல்லி என் மகனை எப்படியாவது நீங்க மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டா. அப்பந்தான் அம்ப்ரோசியார் சொல்லுகிறார், ஆயராக இருந்தவர், பின்னாளில் அவர் புனிதர், மோனிகா நீ வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீணாக போகாது.
ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக சிந்துகிற கண்ணீரின் ஒரு துளி கூட என்ன செய்யாது, வீணாக போகாது. கண்டிப்பாக உனது கண்ணிலிருந்து விழுகிற மழை இந்த கண்ணீர் துளியை போல உன்னுடைய மகனின் பாவமும் கரைந்து போகும். ஒரு நாள் கண்டிப்பாக உன்னிடம் என்ன செய்வான், வருவான் என்று சொல்கிறார். உடனே மோனிகா மிகுந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து கண்ணீர் சிந்தி மகனுக்காக ஜெபிக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாம சொல்ற பேச்சுகளை நம்ம பிள்ளைங்க கேட்கலன்னா கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறோம். நம்ம எல்லோருக்கும் பிள்ளைகளை நல்வழியில் கொண்டு வருவதற்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தாயில யார் தெரியுமா? இந்த மோனிகா. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, அகுஸ்தினாருடைய 33வது வயது வரை 33 வருடங்கள் கண்ணீர் சிந்தி மகனுக்காக ஜெபித்தார். அம்ப்ரோசியாரும் அவர் ஆலயத்தில் இருக்கிற பொழுதெல்லாம் மறையுரை வைக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை அகுஸ்தினார் கேட்கிறார். அம்ப்ரோசுடைய பிரசங்கத்தை கேட்கிற பொழுது அவருடைய மனம் உள்ளூர ஊடுருவி பாய்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வருகிறார். அப்பொழுதுதான் வனத்தந்தோனியாருடைய வாழ்க்கையில் நடந்ததை போல அகுஸ்தினாருடைய வாழ்க்கையிலும் ஒன்று நடக்கிறது. அவர் வீட்டுல ரூம்ல இருக்கிறாரு. வெளியில சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அகுஸ்தினாருடைய காதில் விழுகிறது. என்ன வார்த்தை? எடுத்து வாசி, எடுத்து வாசி. என்ன வார்த்தை? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம். எடுத்து வாசி, எடுத்து வாசி. டேக் அண்ட் ரீட். இதனால சொல்றேன், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை அகுஸ்தினாருடைய காதில் விழுகிறது. ஏதோ சின்ன பையங்க விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இல்ல, இது சாதாரண விளையாட்டுல வந்த வார்த்தை இல்ல. இதை எடுத்து வாசிக்க சொல்றான். எதை எடுத்து வாசிப்பது? அகுஸ்தினார் பார்க்கிறார், அங்கே அவருடைய தாய் மோனிகா கொடுத்த பைபிள் இருக்கிறது, விவிலியம் இருக்கிறது. அப்ப இந்த விவிலியத்தை நாம் என்ன செய்வோம்? எடுத்து வாசிப்போம். வழக்கமா நம்ம பல நேரங்கள்ல பைபிளை படிக்கிற பழக்கம். திடீர்னு பைபிளை விரிச்சு அதுல நம்ம விரலை வச்சு எந்த வசனம் வருதோ அந்த வசனம் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சொல்ற மாதிரி அப்படின்னு என்ன செஞ்சுக்கிடுவோம், நினைச்சுக்கிடுவோம். டக்கு நீங்க எடுத்து வச்ச விரல்ல வசனம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சி இதை அழிச்சிருவோம். நான் திரும்ப என்ன செய்வேன், முதல்ல என்ன செய்வேன், ஆரம்பிப்போம்னு திரும்ப ஆரம்பிப்போம். 2ஆம் திரும்ப இல்ல அப்படின்னு நான் தெரியாம வச்சுட்டேன் அப்படின்னு. எதுவரை உன் மனசுக்கு ஏத்த மாதிரி வார்த்தை வர்ற வர நீ அழிச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்ப, விளையாடிக்கிட்டு இருப்ப. அப்படி அழிச்சு விளையாடுறதுக்கு இது சின்ன பிள்ளைங்க விளையாடுற சிலேட்டு கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு புள்ளி கூட என்ன செய்யாது, மாறாது. அகுஸ்தினார் அவர் நினைக்கிறார், எடுத்து வாசின பையன் சொல்றான், நான் எடுக்கிறேன், நான் வாசிக்கிறேன், எந்த வார்த்தை வருகிறதோ அது என் வாழ்வை பார்த்து கொள்ளட்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுதுதான் திருத்துதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய கடிதம் 13வது அதிகாரம் 12, 13, 14 இந்த வசனங்கள் வருகிறது. அகுஸ்தினாருடைய வாழ்வை புரட்டி போட்ட வார்த்தைகள். எபிரேயர் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அவ்வளவு கூர்மையான இறை வார்த்தை அகுஸ்தினாருடைய உள்ளத்தை 2ஆக பிளந்து போகிறது. அவருடைய தாய் மோனிகா வடித்த 33 ஆண்டுகள் கண்ணீருக்கு இந்த இறை வார்த்தை பதில் சொல்கிறது. திருத்துதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய கடிதம் 13வது அதிகாரம் 12 இருந்து வாசிங்க. இரவு முடிய போகிறது, இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. அன்புக்குரியவர்களே, நான் சொன்ன பாத்தீங்களா, இன்றைய நாளில் ஒளி விழாவாக கொண்டாடுகிறோம். அகுஸ்தினாருடைய இருள் நிறைந்த வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வந்த வசனம் இந்த வசனம் தான். என்ன வசனம்? இருள் முடிய போகிறது, எனவே இருளின் செயல்களை என்ன செஞ்சிருங்க, நீங்க விட்டுருங்க. நீங்க எடுத்துக்கிடணும், ஒளியை எடுத்துக்கொள்ளணும். பவுலடியார்களுடைய வார்த்தை பயன்படுத்துகிற யுக்தியை பாருங்க. இருளின் செயல்கள் என்று சொன்னவர் ஒளியின் செயல்கள் என்று சொல்லவில்லை. ஒளியினுடைய செயல்கள்னு சொல்லல. என்ன சொல்றாரு? ஒளியின்
படைக்கலன்களை. ஒருத்தர் சண்டைக்கு போகும்போது மார்பு கவசம், கை கவசம், தலையில கிரீடம், கையில வாள், அடுத்தவன் தாக்குகிற பொழுது அதை தாங்கிக் கொள்ளுகிற கேடயம். எப்படி ஒரு படை வீரன் கவச உடையில் செல்வானோ, எதிரியை எதிர்த்து சண்டையிட்டு ஜெயிப்பதற்கு ஒரு போர் வீரன் கவச உடையில் செல்வானோ, அதை போல பேதுரு சொல்வார் பாருங்க, யாரை விழுங்கலாம் என அலகை கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறான். அப்ப அந்த அலகையை எதிர்த்து வீழ்த்துவதற்கு நீ படைக்கலன்களை அணிந்து கொள்ள வேண்டும். படைக்கலன்கள் என்ன? ஒளியின் படைக்கலன்கள். இப்ப வாசிங்க பாப்போம், தொடர்ந்து வாசிங்க. பகலில் நடப்பது போல, 13வது வசனம், பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு இரட்டை வேடம் உண்டு. எல்லாரும் பார்க்கும்போது ஒரு வேஷம், எல்லாரும் பார்க்காத போது இன்னொரு வேஷம். ஆளுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன செஞ்சுக்கிடுறோம்? முகமூடிகளை மாற்றிக்கொள்கிறோம். நம்முடைய உண்மையான முகம் என்ன செய்யறதில்ல, யாருக்கும் காட்டுறதில்ல. அப்படி யாருக்காவது காட்டுறோமா? வெளியில பார்த்தா சிரிச்ச மாதிரியே தெரியும், ஆனா உள்ள அது இருக்காது. எப்பமாவது கோபம் வந்தாதான் நாம என்ன சொல்லுவோம்? சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, இதுக்கு மேல நீ பண்ணுனா உள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை நீ என்ன செய்யாத, எழுப்பி விட்டுறாத. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வோம்னு சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்வோம்னு உனக்கே தெரியலன்னா அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன செய்வோம்னு எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாம நீ செஞ்சன்னா நீ ஆறறிவுள்ள மனிதனா? இல்ல. அப்பந்தான் நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்குள்ளே இருக்கிற உருவத்தை பிறருக்கு காட்டுவதில்லை. ஆளுக்கு தகுந்தார் போல், நேரத்துக்கு தகுந்தார் போல் முகமூடிகளை மாற்றிக்கொள்கிறோம். அப்பந்தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் பகலில் நடப்பதை போல மதிப்போடு நடந்து கொள்ளுங்கள். எல்லாரும் பார்க்கும்போது நம்ம அப்படி ரொம்ப பந்தாவா, நீட்டா, டீசெண்டா நடந்துக்கிடுவோம். யாரும் பார்க்கலன்னா அது வேற மாதிரி வாழ்க்கை. ஆனா பவுல் சொல்றாரு, இருட்டுல ஒரு வாழ்க்கை, பகல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்னு ரெட்டை வேடம் என்ன செய்யாத, நீ போடாத. இப்பந்தான் அகுஸ்தினார் நினைச்சு பார்க்கிறாரு, மணிகேசம்னு நான் பின்னாடி போனன, எனக்குள் இப்பொழுது ஒளியின் தன்மைகள் இருக்கின்றனவா அல்லது இருளின் தன்மைகள் இருக்கின்றனவா? நான் எல்லாத்துக்கும் வெளியில இருக்கிற மாதிரி இப்ப உள்ள இருக்கிறேனா? இல்ல. அகுஸ்தினாருடைய வாழ்க்கையில இந்த எடுத்து வாசி என்கிற வார்த்தையை போல மற்றொரு நிகழ்வு, சின்ன வயசுலேயே நடந்த நிகழ்வை திரும்ப அவருடைய கன்ஃபெஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அவருடைய சுய சரிதை, அந்த புத்தகத்தில் சொல்றார். என்ன செய்யறாரு? ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கிற பொழுது சின்ன பையங்கள்லாம் கூப்பிட்டு, இல்லவா பக்கத்து தோட்டத்தில் பேரிக்காய் மரம் இருக்கு, நம்ம போய் என்ன செய்யலாம்? கல்லை கொண்டு எரிஞ்சு பேரிக்காய் பிடிங்கி சாப்பிட்றலாம். என்னத்தை பிடிங்கி சாப்பிட்றலாம்? பேரிக்காய். இப்போ நம்ம ஊரில் பேரிக்காய் மரம் இல்லை, மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாமரத்தில் போய் நம்ம என்ன செஞ்சுருவோம்? போய் நம்ம வீட்டில் இருக்க மாங்காயை விட திருடி திங்க மாங்காய் தான் எப்படி இருக்கும்? ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால மாங்காயை திருடி திம்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். சரி, ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிட்டார்? போயிட்டாரு. அது மாங்க மரம் இல்லை, அது பேரிக்காய் மரம். அந்த பேரிக்காவை என்ன செய்யறாரு? கல்லை கொண்டு அடிச்சு திருடிட்டு வந்தாச்சு. வந்துட்டு எல்லாரும் அவன் பேரிக்காய் தூக்கிட்டு போயிட்டான். இவர் கையில பேரிக்காய் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, சாப்பிடல. எதுக்காக இப்ப இந்த பேரிக்காய் என் கையில இருக்கு? இந்த பேரிக்காயை சாப்பிடணும்னு நான் நினைக்கல, ஆனா கையில பேரிக்காய் இருக்கு. எப்படி பேரிக்காய் வந்துச்சு? களவாண்டு கைக்கு வந்திருக்கு. ஆனா களவாங்கணும் நான் என்ன செய்யல, நினைக்கல. எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஆசை இல்லை, ஆனாலும் வந்திருக்கிறது. எதனால்? என் கூட இருக்கிறவங்கலாம் சேர்ந்து என்ன செஞ்சுட்டான்? இந்த பழக்கத்துல என்ன உள்ள வச்சுட்டான். நம்ம சில நேரம் சொல்லுவோமா இல்லையா? உன் சேர்க்கை சரியில்லை, நீ இருந்தாலும் உன் கூட இருக்கவே உன்னை என்ன செய்ய மாட்டான்? இருக்க விட மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? தீய துஷ்டனை கண்டா தூர விலகி ஓடுங்கிற மாதிரி இதை போன்ற தீய நண்பர்கள் இருந்து என்ன செய்யணும்? தூர ஓடணும். அப்பதான் அகுஸ்தினார் நினைக்கிறார், இந்த தீய நண்பர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் செல்கிறேனே, இதுதானே இருளின் ஆட்சி, இதுதானே இருளின் செயல்கள். இதிலிருந்து என்னை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? நான் ஒளியின் படைக்கலன்களை அணிய வேண்டாமா அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை ஒரு பேரிக்காத்தான் என்ன செஞ்சிருக்கு? புரட்டி போட்டு இருக்கிறது. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. இருள நம்ம எப்படி இருக்கிறோம்? களியாட்டம்,
குடிவெறி, குடிவெறி, கூடா ஒழுக்கம், கூடா ஒழுக்கம், காமவெறி, காமவெறி, சண்டை சண்டை சச்சரவு சச்சரவு ஆகியவற்றை இவற்றையெல்லாம் தவிர்ப்போமாக. தவிர்ப்போமாக. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, பங்கு திருவிழாவை கொண்டாடுகிற நாம் எல்லோரும் இப்பொழுது நாம் என்ன நினைக்க வேண்டும்? பவுல் ஒரு பட்டியல் சொல்லுகிறார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில இருளில் நடைபெறுகிற பாவங்கள் என்ன? சில பேர் நினைக்கலாம், நான் இருள சாமி, நான் பகல்லே பாவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இருளோ பகலோ நீ கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள். நீங்க நற்செய்தியில பாக்குறோம் பாருங்க, ஒளி வருகிறது, ஆனால் அந்த ஒளியை அவர்கள் என்ன செய்யல? கண்டுகொள்ளவில்லை. காரணம் என்ன? அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். நீ கண்ணை மூடிக்கிட்டு இருந்த அப்படின்னா வெளியில இருக்கிற வெளிச்சம் எப்படி தெரியும்? கடவுளே வந்து நின்னால் கூட கண்மூடியவனுக்கு கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? தெரிய மாட்டாரு. அவன் இருளில் இருக்கிறான். இப்போ மீண்டும் 14வது வசனத்துல திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய கடிதத்துல உள்ளதை அகுஸ்தினார் வாசிக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒரு சின்ன பையன் எடுத்து வாசின்னு சொன்ன ஒரு வார்த்தையில் வந்த மாற்றம். 14வது வசனம், தீய இச்சைகளை தூண்டும், தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து இயேசு கொள்ளுங்கள். கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். யார் அணிந்து கொள்ளணுமா? சத்தமா சொல்லுங்க, யார் அணிந்து கொள்ளணும்? இப்பதான் அகுஸ்தினார் நினைக்கிறார், நான் எதை அணிந்து கொண்டிருக்கிறேன்? இப்ப நாம எதை அணிந்திருக்கிறோம்? இந்த உடைகள். தொடக்கத்தில் ஆதாம் ஏவாள் தொடக்க நூலில் படைக்கப்படுகிற பொழுது அவர்கள் எதை அணிந்திருந்தார்கள்? என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? சுடிதாரா, பட்டுச்சலையா, கவுனா? இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இலையா? அந்த இலைக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல. எல்லா கல்யாண பூசையிலும் இதுதான் வாசகம். அவர்கள் ஆடையின்றி இருந்தார்கள், ஆனால் அவர்கள் நீ கல்யாண பூசையில வாசகத்தை எங்க பண்ணிப்பேல? பொண்ணு என்ன ஜலை கட்டியிருக்கா, எவ்வளவு நகை போட்டிருக்கா, அடுத்த இன்னைக்கு பிரியாணி உண்டா இல்லையா, வெறும் குஸ்கா போட்டுருவாங்களா, இல்ல பீஸ் இருக்குமா இருக்காதா, ஏக்கா நீ என்ன ஜலை கட்டிட்டு வந்திருக்க, இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா வாசகம் தெரியாது. எல்லா கல்யாண பூசையிலையும் வாசகம். அவர்கள் ஆடையின்றி இருந்தார்கள், ஆனால் என்ன செய்யவில்லை? வெட்கப்படவில்லை. என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் இந்த நூலாடை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரின் அருளை ஆடையாக பெற்றிருந்தார்கள். அதனாலதான் அவங்க வெட்கப்படல. ஏன்னா தொடக்க நூல் புத்தகத்துல பார்க்கிறோம், கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார், தன் உருவிலும் தன் சாயலிலும் படைத்தார். அப்ப அவன் ஆண்டவருடைய உருவில் இருந்தான். இந்த உடைகள் அவனுக்கு தேவையில்லை. உடைகள் எப்போ அவனுக்கு தேவைப்பட்டது? நீ சொன்ன இலைகள் எப்போ ஆதாமுக்கு தேவைப்பட்டுச்சு? பிள்ளைங்க, எப்போ அவன் பாவம் செய்தானோ, எப்போ ஆண்டவருடைய அருளை அவன் இழந்து போனானோ, அப்பொழுதுதான் அவன் இலைதலைகளை எல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். ஆண்டவனை விட்டுவிட்டான். இலைதலைகளை அணிஞ்ச பிறவாவது போல்டா தைரியமா வந்து நின்னானா? இல்ல. அவன் கர்வமுட்டுக்கு பின்னாடி போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அகுஸ்தினார் நினைக்கிறார், இப்ப நான் ஆடை அணிந்திருக்கிறேன், ஆனால் என்னை பார்த்தால் வெட்கமாக இருக்கிறது, கூசுகிறது. இந்த ஆடை சும்மா வெளி வேஷம்தான். நான் கிறிஸ்துவை எல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்பந்தான் அகுஸ்தினாருடைய வாழ்க்கையில முழுமையான மனமாற்றத்தை இந்த இறை வார்த்தை தந்து, இந்த பாஸ்காத்திரி இன்னைக்கு வச்சிருக்கோம் பாருங்க, இதனுடைய பொருள் அகுஸ்தினார் வாழ்க்கையில் நடக்கிறது. கிபி 387வது ஆண்டு பாஸ்காத்திரி. இப்போ நம்ம ஈஸ்டர், அந்த ஈஸ்டர் நாள் ராத்திரி அகுஸ்தினார் திருமுழுக்கு பெறுகிறார். அகுஸ்தினார் எதை பெற்றுக் கொள்கிறார்? திருமுழுக்கு. யார் திருமுழுக்கு கொடுக்கிறார்? யார் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் அகுஸ்தினாருக்கு? ஒரு ஆயர் தான் பிரசங்கம் வச்சு அவரை மாத்தினார். ஒரு ஆயர்கிட்ட போய் தான் அவருடைய தாய் மோனிகா கண்ணீர் சிந்தி அழுதா. அந்த ஆயர் பேர் என்ன பேரு? மிலன் நகரத்தினுடைய ஆயர் அம்ப்ரோஸ் அவர்கள்தான் 387வது ஆண்டு அகுஸ்தினாருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார்கள். அது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பின் நாள். நானே உலகின் ஒளி, இனி இருளில் நீங்கள் நடக்காதீர்கள். அவருடைய வாழ்க்கையில பாருங்க, இருளுக்கும் ஒளிக்கும் இடையே இருந்த மணிக்கையத்துல போராடிக்கிட்டு இருந்தவர். எடுத்து வாசி என்று விளையாட்டாக ஒரு சிறுவன் சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டு இறை வார்த்தை எடுத்து வாசிக்கிற பொழுது இருளின் செயல்களை விட்டுவிட்டு
ஒளியின் படைக்கலன்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவர் ஒளிக்கு மாறுகிறார், மனமாற்றம் பெறுகிறார். அவர் உயிர்ப்பு பெருவிழாவில் இந்த ஒளியான இயேசுவை அணிந்து கொள்கிறார். இப்போ உங்களுக்கு மீண்டும் மற்றொரு நிகழ்வை ஞாபகப்படுத்துறேன். நாம இந்த ஈஸ்டர் அண்ணு மெழுகுதிரியெல்லாம் புடிச்சுக்கிட்டு சாமியார் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆம் விட்டு விடுகிறேன் அப்படின்லாம் பதில் சொல்லுவோம். என்ன கேள்வி கேட்பாரு சாமியாரு? அந்த சடங்குக்கு பேர் என்ன சடங்கு? ஒரு முன்னுரை சொல்லுவாங்க, முன்னுரை வாசிச்சு சொல்லுவாங்க. என்ன செய்யறோம் அப்போ? திருமுழுக்கு வாக்குறுதிகளை என்ன செய்கிறோம்? புதுப்பித்துக் கொள்கிறோம். ஆமா, விட்டு விடுகிறேன், விட்டு விடுகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அதெல்லாம் என்னது? வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? திருமுழுக்கு வாக்குறுதி. நீங்கள் திருமுழுக்கில் கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் ஒளியை பிடித்துக் கொண்டு என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் புதுப்பித்துக் கொள்கிறீர்கள். அப்பந்தான் குருவானவர் சொல்லுவார், ஞானஸ்நானம் வாங்குற பிள்ளை அது நல்லா ஒயிட்டு கவுனு, தலையில குல்லா, கைக்கு ட்ரெஸ், காலுக்கு ட்ரெஸ் அப்படிலாம் போட்டு வெள்ளை வெள்ளேன்னு அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்குமா இல்லையா? அப்ப அந்த தேவதை ஏஞ்சல் மாதிரி இருக்கக்கூடிய குழந்தையினுடைய ஒயிட் ட்ரெஸ்ஸை தொட்டுக்கிட்டு சாமியார் ஒரு ஜெபம் சொல்லுவார். என்னது? நீங்கள் அணிந்திருக்கிற இந்த வெண்ணிற ஆடை தூய்மையின் அடையாளமாக இருப்பதாக. இந்த வெண்ணிற ஆடை எப்படிப்பட்ட ஆடை? தூய்மையின் அடையாளம். வெண்மை என்பது தூய்மை. அதற்கு அடுத்த வரி தெரியுமா? தூய்மையின் அடையாளமாக இருப்பதாக இந்த வெண்ணிற ஆடையை சொல்லுங்க சாமி. நான் ஞானஸ்நானம் சின்ன பிள்ளையா இருந்தேன், அப்ப எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? சரி, நீ சின்ன பிள்ளையா இருந்த, உன் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நீ காதை திறந்துட்டு இருந்தியா இல்லையா? உன் பேர பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு ஞானத்தாய் ஞான தோப்பனா இருந்திருக்கும்? சொல்லுங்க. அது கடைசிலாமா அணிந்து கொள்வாயாக? அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த வெண்ணிற ஆடையை மாசுபடாமல் காத்து, என்னப்படாமல்? எதுவரை? மரணம். மரணம் அதோட நான் சொன்னோம்லாமா, மரணத்தோட வாழ்க்கை முடியறது இல்ல. மரணத்திற்கு பிறகும் நீ ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது, ஆண்டவரை சந்திக்கிற வரை இந்த வெண்ணிற ஆடையை நீ என்ன செய்யணும்? மாசுபடாமல் காப்பாற்றணும். சரி, நீங்க வச்சிருக்கீங்களா? மாசுபடாம இருக்கா? உங்க ஞானஸ்நான ட்ரெஸ் இருக்கா? யாரெல்லாம் ஞானஸ்நான ட்ரெஸ் வச்சிருக்கா? ஒருத்தட்டு இல்லையா? பிறகு செவன் சொல்லும் போது ஆமேன் ஆமேன் சரி ஆண்டவரே சரி ஆண்டவர்னு மண்டே 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 ஆட்டமே இல்லையே. அப்ப எங்க வெந்நீர் ஆடை? அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை மாசுபடாம வைக்க முடியுமா? அழுக்குப்படாம வைக்க முடியுமா? பூச முடிதற்கு முன்னாடியே வெள்ளை ட்ரெஸ் ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸா என்ன செஞ்சிடும்? மாறிடும். 10 பேர் கையை வச்சு எழுத்தா 10 பேருடைய அழுக்கும் வெள்ளை ட்ரெஸ். பிறகு ஜெபம் என்ன ஜெபம்? இந்த வெந்நீர் ஆடை மாசுபடாமல் காப்பாற்றணும். எதுவரையா? வானதூதர்களை சந்தித்து ஆண்டவரை நீ சந்திக்கிற வரை மாசுபடாமல் காப்பாற்றணும். அப்பந்தான் பவுல் சொல்லுகிற இந்த இறை வார்த்தை நம்ம மனசுக்கு வரணும். இந்த ஆடையை நீங்கள் அணியாதீர்கள், ஆண்டவர் இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள். இப்பந்தான் அகுஸ்தினார் அந்த வார்த்தையை யோசிச்சு பார்க்கிறார். இதோ நான் இருளை விட்டுவிட்டு ஒளியை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒளி யார்? இந்த ஒளி யாரு? சத்தமா சொல்லுங்க. இயேசுவே ஒளி. ஒளி யாரு? இயேசுவே ஒளி. நம்ம பாட்டு பாடுறோமா இல்லையா? இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன் திரும்பி பார்க்க மாட்டேன்? எனக்கு தேவையில்லை. எனக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. நான் யாருக்கு பின்னாடி இருக்கணும்? இயேசுவுக்கு பின்னால் இருக்கணும். இயேசு சொல்லுகிறார், நானே உலகின் ஒளி, எனது பின்னால் நடப்பவர் இருளில் நடக்க மாட்டார். இயேசுதான் ஒளி. இந்த ஒளிக்கு பின்னாடி நடந்தா உங்களுக்கு என்ன இருக்காது? இருளில் நீங்க நடக்க வேண்டாம். சில நேரத்துல இயேசுநாதர் கொஞ்சம் மெதுவா நடப்பாருன்னு வச்சுக்கோங்க. இயேசுநாதர் கொஞ்சம் அந்த கல்லு முள்ளுக்குள்ள நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க இயேசுவே என்ன இந்த ரூட்டுக்குள்ளெல்லாம் போய் நல்லா இல்ல, இடுக்கமான வழி தேவையில்லை, கல்லு முள்ளு வேண்டாம், பேதுரு சொன்ன மாதிரி கல்வாரி வேண்டாம், சிலுவை வேண்டாம், பாடுகள் வேண்டாம், எங்க இருக்கலாம்? தாபோர் மலை சூப்பர், அங்கே இருக்கலாம்ல, இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். வேண்டாம் வேண்டாம், நான் முன்னாடி போறேன், நீங்க பொடி நடைய என் பின்னாடி என்ன செய்யுங்க வாங்க அப்படி நீங்க இயேசுவை பார்த்து சொன்னா என்ன நடக்கும்? இயேசுதான் ஒளி,
இயேசுக்கு பின்னாடி நீங்க நடந்தா, உங்களுக்கு முன்னாடி இயேசு நடந்தா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். நீங்க இயேசுக்கு முன்னாடி நடந்தா வெளிச்சம் இருக்குமா? என்ன இருக்குமா? இருள் இருக்குமா? இப்ப இயேசு உங்க கூட தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரை தான் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டோமே சாமி. சரி, உங்க முன்னாடி வெளிச்சம் இருந்துச்சுன்னு வைங்க. உங்க முன்னாடி வெளிச்சம் இருந்தா உங்க பாதையில் எப்படி இருக்கும்? வெளிச்சம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்ப இயேசுநாதர் தான் ஒளி, வெளிச்சம். அவர் இப்ப எங்க போயிட்டாரு? முதுகுக்கு பின்னாடி போயிட்டார். அப்ப உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? உங்க முன்னாடி என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்குமா இருக்காதா? இருக்காது. என்ன இருக்கும்? இருள் இருக்கும். அந்த இருள் எது? சாத்தானா? இப்ப நான் சொன்னோம்னா நீங்க ஐயோ தப்பா சொல்லிவிட்டேனே அப்படிம்பேல. உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருமா. ஒரு டார்ச் லைட்னு வச்சுக்க. பாவமா? சரி. ஒரு பந்தம், ஒரு தீப்பந்தம். ஒரு தீப்பந்தத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? வெளிச்சம். முன்னாடி என்னதான் இருக்கும்? வெளிச்சம் இருக்குமா இல்லையா? அந்த தீப்பந்தத்தை உன் முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டேன்னு வை. உன் முன்னாடி என்ன இருக்கும்? இருட்டு. அந்த இருட்டு என்னது? நிழல். யாருடைய நிழல்? உன் பின்னாடி வெளிச்சத்தை வைக்க, உன் முன்னாடி நிழல் விழுது. இயேசுடைய நிழலா? யாருடைய நிழல் அது? நீங்க அப்பல என்ன சொன்னீங்க? அந்த இருள் யாருன்னு சொன்னீல? சாத்தான் சொன்னீங்களா? அப்ப சாத்தான் யாரு? சாமி அழிச்சிருங்க சாமி, தயவுசெய்து அழிச்சிருங்க. அது நான் இல்ல சாமி, தெரியாம சொல்லிவிட்டேன். அப்ப இயேசு சும்மா விளையாட்டு போக்குல வார்த்தையை சொல்லல. நானே உலகின் ஒளி. எனது பின்னால் நீ நடந்தால் இருளில் நடவாய். துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், உறவு முறிவுகள் எது வந்தாலும் இயேசுவே உனது பின்னால் நான் நடப்பேன். எதுவரை? இறுதி வரை நடப்பேன். அப்படி நீங்க நடக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏசு நீங்க பின்னாடி வாங்க பொடி நடையா, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு முன்னாடி போனா அங்கே வெளிச்சம் இல்லை, இருள் இருக்கும். அந்த இருளை வேற யாரும் கொண்டு வந்து தராண்டாம். சில நேரம் குடும்பத்துல பிரச்சனை சிக்கல் வந்துட்டுன்னா, சாமி அவன் எனக்கு செய்வனை வச்சிருப்பாளோ, சூனிய வச்சிருப்பாளோ, கொஞ்சம் மந்திச்சு விடுங்களேன். உனக்கு யாரும் செய்வனையும் வைக்காண்டாம், சூனியமும் வைக்காண்டாம். முதல் நீ வச்ச செய்வன சூனியத்தையும் என்ன செய்யணும்? எடுக்கணும். எது? உன் நிழல். நீ தான் சொல்லியிருக்க அது சாத்தாம்னு சொல்லியிருக்க. அது உன் நிழல் தான். அப்ப அந்த நிழல், அந்த சாத்தான் போகணும்னா என்ன செய்யணும்? உங்க முன்னாடி இருக்கிற இருள், நிழல் உங்களை விட்டு அகல வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சிம்பிள். இயேசுக்கு பின்னாடி நீ போயிரு. உனக்கு முன்னாடி யாரை நிப்பாட்டிரு? இயேசுவை நிப்பாட்டிரு. அவர் தக 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 தகன்னு என்ன செய்வாரு? தீ ஜுவாலையாய் எரிவாய். இந்த நிழல்லாம் என்ன செஞ்சிரும்? உனக்கு பின்னாடி ஓடி போயிரும். சாத்தான் எங்க போயிருவான்? உனக்கு பின்னாடி போயிருவான். எப்போ? இயேசு உனக்கு முன்னாடி இருந்தா. ஆனா இயேசுவை விட்டுட்டு நீ ஸ்பீடா ஓடுனா சாத்தான் உனக்கு முன்னாடி ஸ்பீடா என்ன செஞ்சிருவான்? ஓடிடுவான். இதத்தான் அகுஸ்தினார் புரிந்து கொண்டார். உண்மையின் ஒளியை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நான் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? அவர் எனக்குள் தான் இருக்கிறார். அகுஸ்தினார் ஞானஸ்நானம் வாங்கின உடனே 387வது வருஷம் ஞானஸ்நானம் வாங்கின உடனே அவருடைய முதல் ஜெபம் என்ன தெரியுமா? என்றும் மாறாத இறைவனே, நான் என்னை அறிவேனாக, நான் உம்மை அறிவேனாக. ஆண்டவர் என்றுமே மாறதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான் ஆண்டவர். அப்போ அவர் சொல்றாரு, நான் என்னை அறிவேனாக. என்ன நான் தெரிஞ்சுக்கிடணும்? நான் இருள்ல இருக்கிறேனா, ஒளியில இருக்கிறேனா? நான் இயேசுக்கு முன்னாடி இருக்கிறேனா, இயேசுக்கு பின்னாடி இருக்கிறேனா? சாக்ரட்டிஸ் சொல்றாரு பாருங்க, தன்னை அறிந்தவன் தரணி ஆழ்வான். உன்னை பத்தியே உனக்கு தெரியல. நான் அப்புறம் சொன்ன பாருங்க, ரொம்ப டென்ஷன் ஆக்காத. அப்புறம் நான் என்ன செய்வோம்னு உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் யாரை தெரிஞ்சா போதும்? கடவுளை பத்தி தெரிஞ்சா போதும். அகுஸ்தினார் அப்படிதான் யோசிச்சாரு. அதனாலதான் ஞானஸ்நானம் வாங்கின உடனே முத ஜெபித்தார். என்றும் மாறாத இறைவனே, நான் என்னை அறிவேனாக, அதன் பின்பு உம்மை அறிவேனாக. தன்னை புரிந்து கொண்டால் மட்டுமே தன்னால் இறைவனை காண முடியும். மத்தேயு எழுதின நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 7:7 நீ கேளு. சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். மத்தேயு 7:7 நீ கேளு. திரும்ப சொல்லுதாயி. மத்தேயு 7:7 நீ கேளு. நான் சொன்ன மாதிரியே சொல்லு. 7:7 கேளு இல்ல, மத்தேயு 7:7 கேளு. சொல்லு பாப்போம்.
மத்தேயு 7:7 நீ கேளு. அது என்ன வசனம்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயலா அதான். இப்ப மனசுல இந்த வசனம் இனிமேல் ஜென்மத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அழியக்கூடாது. பாப்பா சொல்லு, எந்த வசனம்? மத்தேயு 7:7 நீ கேளு. இப்ப சொல்லுங்கம்மா, கேட்கட்டும் பிள்ளைகளு. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் தேடினால் கண்டடைவீர்கள். சாமி, நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன், கிடைக்கவே மாட்டுக்க. ஒவ்வொரு வருஷம் திருநாளுக்கும் கொடியேற்றும் போது எனக்கு ஒரு விடிவு காலம் வந்துடாதா அப்படின்னு தான் நானும் கேட்க, நானும் தேடுதேன். ஆனா என்ன செய்யறது இல்ல, கிடைக்க மாட்டுக்க. அப்பந்தான் எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனம். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் எரேமியா நீங்கள் எப்படி தேட வேண்டும் என்று பதில் தருகிறார். வாசிங்க. நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள். அப்ப இத்தனை வருஷமா நீ தேடியும் உனக்கு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? முழு இதயத்தோடு தேடவில்லை. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். கடவுளுக்கு ஒண்ணு, இங்கேயும் ஒண்ணு. இங்கேயும் ஒரு பூசகரத்து கொடுத்துடணும், அங்கேயும் போய் எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு வச்சிடணும். அப்படின்னா எப்படி? இல்லையே. சாமிக்கும் பார்ப்போம், பேய்க்கும் பார்ப்போம், ரெண்டையும் பார்ப்போம். மெக்கலாண்டவரை கும்பிடும் போது மெக்கலாண்டவரையும் கும்பிட்டுக்கிடுவோம். கீழே கிடக்க சாத்தானே ஒரு தடவை தட்டி தொட்டு நக்கிக்கிடுவோம். எதுக்கு? மேல பரலோகத்துக்கு போனா மெக்கலாண்டவர் பார்ப்பாரு, நரகத்துக்கு போனா சாத்தான் பார்ப்பான். எதுக்கு சாமி? நம்ம ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிட கூடாது? பகைச்சுக்கிட கூடாது. இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இருளோடு உங்களுக்கு என்ன வேலை? இருளோடு நீங்கள் சமரசம் செய்யாதீர்கள். பவுல் எச்சரிக்கை கொடுக்கிறார். இதெல்லாம் அகுஸ்தினார் அந்த ஒரே நாள் ஞானஸ்நானத்துல புரியல. அவருடைய கன்ஃபெஷன் அப்படிங்கிற புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக வாசிக்கிற பொழுது அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு படிநிலைகளையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்பந்தான் எரேமியா 29:13 சொல்வதை போல, உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். அப்ப நாம் எதை தேட வேண்டும்? இந்த உலகத்துல எதையோ தேடுகிறோம். எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு ஒரு பைபிள் வசனம் தான் தெரிய மாட்டுக்கு, சினிமா பாட்டுமா தெரிய மாட்டுக்கு. அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். எங்க நிம்மதி? சாமி, அந்த 6 அடி இடத்துலதான் நிம்மதி இருக்கு. எங்க இருக்கு 6 அடி இடம்? எங்க இருக்கு? கல்ற தோட்டத்துல தான் இருக்கு. செத்தவரை தான் நீ நிம்மதியா உட்கார முடியும். ஆன்மா சாந்தி அடைந்தது. சாந்தி எங்க இருக்கு? அது மேல தெருல இருக்கு அப்படி சொல்லிடுறாது. அந்த சாந்தி இல்ல. சாந்தி எங்க இருக்கு? உன்னுடைய மனசுல எப்ப நிம்மதி வரும்? அப்போ ஆண்டவரிடம் நீங்கள் எப்படி இணைந்து வர வேண்டும்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6:33 வாசிங்க. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இறுதியாக சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல நாம் எதையோ தேடுகிறோம். இந்த உலகத்தில் நாம் எதையோ நாடுகிறோம். இந்த உலகத்தில் எங்கெங்கோ போய் நாம் தட்டுகிறோம். ஆனால் நீங்கள் கேட்கிற இடம், நீங்கள் தேடுகிற இடம், நீங்கள் தட்டுகிற இடம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஆண்டவரை முதன்மையாக தேடுகிற பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். சாலமோனுக்கு கொடுத்தார் பாத்துங்க. அவர் எனக்கு ஆயுசு வேணும், சொத்து சுகம் வேணும் அப்படிலாம் கேட்கல. ஆண்டவரே ஞானம், உங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிட்டுப்பா, நீ கேட்ட ஞானத்தையும் தருவேன், நீ கேட்காத எல்லாத்தையும் உனக்கு நான் என்ன செய்வேன்? சேர்த்து கொடுப்பேன். அன்புக்குரிய பிள்ளைகளே, பங்கு பெருவிழாவை கொண்டாடுகிற நாம், புனித அகுஸ்தினாரை நினைவு கூறுகிற நாம், அகுஸ்தினாருடைய வழியில் இருளின் தன்மைகளை விட்டுவிட்டு ஒளியின் படைக்கலன்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ஒளியாம் ஆண்டவர் நம் முன்னால் பயணிக்கட்டும். இந்த யூபிலி ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணம் ஒளியாம் இறைவனின் பின்னால் பயணிக்கிற ஆண்டாக, ஒளியின் படைக்கலன்களை பெற்றுக்கொள்கிற ஆண்டாக அமைந்திட தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.